Good evening. Assalamu alaikum students. நேற்று கிளாஸ் ரிகவரிங் கிளாஸ் இன்னைக்கு ஈவினிங் போட்டேன். கிளாஸை ரெக்கார்டிங்ஸை எடுத்துக்கோங்க, கிளாஸஸை பார்த்துக்கோங்க, மிஸ் ஆக்கி கொள்ளாதீங்க. ஓகே, இன்னைக்கு நாங்கள் புது செக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பார்த்தோம். வழுக்களை திருத்தல். யூனிட் 4 ஆல்மோஸ்ட் முடிய கிட்ட. லாஸ்ட் பார்ட் வழுக்களை திருத்தல். கட்டுப்பாட்டு கணக்குகள் போன கிளாஸ் பார்த்தோம். கட்டுப்பாட்டு கணக்குகள்னா என்ன, பொது பேரிடனா என்ன, துணை பேரிடனா என்ன, பொது பேரிடல கட்டுப்பாட்டு கணக்குகள் பேணுவதன் அனுகூலங்கள் என்னன்னு பார்த்தோம். கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கிட மாதிரி ஒரு 3 கணக்குகள் கட்டுப்பாட்டு கணக்குல நாங்க பார்த்தோம். பாஸ் பேப்பர் பார்க்கக்குள்ள நாங்க எப்படி கட்டுப்பாட்டு கணக்குகள்ல வழுக்களை திருத்தல் எல்லாமே இந்த யூனிட் 4 பொறுத்தவரையில என்ன மாதிரி எங்களுக்கு கணக்குகள் பாஸ் பேப்பர்ல கேட்டு வருதுன்றது பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் டைம்ல பார்ப்போம். கடன்பட்டோர் பட்டியல் பார்த்தோம். திருத்திய கட்டுப்பாட்டு கணக்குல இருந்து எப்படி பட்டியல் மீதி எடுக்கிற, அதே போல ஒரு கடன்பட்டோரோ கடன் கொடுத்தோர் மீதி கட்டுப்பாட்டு கணக்கை திருத்தி அதுல இருந்து திருத்த முன் பட்டியல் மீதி எப்படி எங்களை காணப்பட்டிருக்கின்ற வரையும் ஒரு கணக்கு கொண்டு பார்த்தோம். இன்னைக்கு நாங்க புது தேர்ச்சி மட்டம் 4.10 கடைசி தேர்ச்சி மட்டம், உப தேர்ச்சி மட்டம் 4ல உப தேர்ச்சி 4.10 கடைசி தேர்ச்சி மட்டம் வழுக்களை திருத்தல். இதுல நாங்க பார்ப்போம். முதலாவது கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யும் போது ஏற்படும் வழுக்கல். அந்த வழுக்கல்னா என்ன? முதல் கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்யும் போது வழுக்கல் ஏற்படுறா என்ன? கணக்கீட்டை பொறுத்தவரையில கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யும் போது 2 வகையான வழுக்கல் ஏற்படலாம். முதலாவது பரீட்சை மீதியில் வெளிக்காட்டா வழுக்கல். அடுத்தது பரீட்சை மீதியில் வெளிக்காட்டும் வழுக்கல். நாங்க பார்த்தோம் பரீட்சை மீதி என்றா என்னன்னா பேரேட்டு கணக்குகள் நாங்க அடிக்கிறோம். எங்களோட டி அக்கௌண்ட்ஸ் பேரேட்டு கணக்குகள் அடிச்சு நாங்க என்ன செய்யறோம், அந்த பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தி பரீட்சை மீதியை தயாரிப்போம். நாங்க ஏன் பரீட்சை மீதி ஒன்று தயாரிப்போம்? என்னோட பேரேட்டு கணக்குகள் நாங்க அடிச்ச டி அக்கௌண்ட்ஸ் டோட்டல் எல்லாம் கணக்கா இருக்கா, சரியா இருக்கு, எங்களோட பரீட்சை மீதி வரவும் செலவும் சமப்படுதுண்டா நாங்க அதனால எடுக்கிற முடிவு என்னவா இருக்கும், நாங்கள் தயாரித்த பேரேட்டு கணக்குகள் சரி அப்படின்னு தான் நாங்க எடுப்போம். ஓகே, அப்ப சில வழுக்கள் எரர்ஸ் நடைபெற்ற எரர்ஸ் வந்து எங்களுக்கு பரீட்சை மீதியிலையும் கண்டு கொள்ள முடியாது. பொதுவாகவே நாங்க இந்த ஏ லெவல்ல பாக்குற வழுக்கள் வந்து பரீட்சை மீதியில் வெளிக்காட்டாத வழுக்கள். பரீட்சை மீதி சமப்படும், ஆனாலும் கணக்குக்குள்ள ஒரு சில இடங்கள்ல பிழைகள் காணப்படலாம். இதுதான் என்னவா இருக்கும், பரீட்சை மீதியில் வெளிக்காட்டா வலுவாக காணப்படும். இப்ப பரீட்சை மீதி வெளிக்காட்டும் வலுண்டா என்னவா இருக்கும், பரீட்சை மீதியை சமப்படுத்தும் போது எங்களோட பரீட்சை மீதி என்ன நடக்காது, சமப்படாது. பரீட்சை மீதி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சு கடைசியா நாங்க பரீட்சை மீதியில எல்லாமே பதிவு செஞ்சு முடிச்சுட்டு டோட்டல் எடுக்கிறோம். ரைட், வரவுல 1,20,000 வருது, ஆனால் செலவு 1,00,000 தான் வருது. டோட்டல் எடுத்த 20,000 உண்டு எங்கண்டே தெரியும். ஆனா எங்கனையோ ஒரு பிழை நடந்திருக்குன்னு தெரியுது. ஏன், பரீட்சை மீதி சமப்படல, எங்கனையோ ஒரு பிழை. அப்ப நாங்க அந்த இடத்துல தான் நாங்க என்ன செய்வோம்டா, அங்கனைக்கு அந்த பரீட்சை மீதிய சமப்படுத்துறதுக்காக நாங்க சஸ்பென்ஷன் அக்கௌண்ட் தொங்கல் கணக்குன்னு போட்டு செலவுல 20,000 ரூபாவை போட்டு நாங்க எங்களோட கணக்கை சமப்படுத்துவோம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம், அந்த தொங்கல் கணக்கு மீதி எந்த பக்கம் வந்துச்சோ அந்த கணக்குல தொங்கல் கணக்கு மீதிய போட்டு நாங்க எங்களோட கணக்குகளை பரிசீலனை செஞ்சு எங்க பிழை வந்துச்சோ அந்த பிழைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு நாங்க தொங்கல் கணக்கை சமப்படுத்தி இல்லாமல் ஆக்கணும். அந்த தொங்கல் கணக்கு சமப்பட்டு இல்லாமல் போனாதான் எங்களோட பரீட்சை மீதியில் இருந்த பிழை இல்லாமல் போனதாக அர்த்தம். எவ்வளவாள் எங்களோட தொங்கல் கணக்கு ஒன்று எங்களுக்கு உருவாகிச்சு, எவ்வளவாள் எங்களோட பரீட்சை மீதி சமப்படலையோ அந்த அமௌண்ட்டை நாங்க தொங்கல் கணக்குக்கு போட்டு அதை நாங்க சமப்படுத்துவோம். அது நாங்க எப்படி செய்யற, தொங்கல் கணக்கு எப்படி வரும், என்ன ஏதுன்றத பார்ப்போம். முதல்ல நாங்க பார்க்க போறது பரீட்சை மீதி வெளிக்காட்டா வழுக்கள். அப்ப நாங்க கண்டுபிடிப்போம். ரைட், பரீட்சை மீதியில இந்த வலு வெளிக்காட்டப்படல, அப்ப அந்த வழுக்களை நாங்க திருத்தி
பொது நாளேடுக்கு கொண்டு போய் லாபத்துல தாக்கத்தை காணுவேன். வழுக்களை திருத்துவதன் மூலம் என்ன செய்வேன்? பொது நாளேடுல அது எப்படி தாக்கம் செலுத்துச்சு, லாபத்துல அது என்ன தாக்கம் செலுத்துச்சு, நிதி நிலைமை கூற்றுல என்ன தாக்கம் செலுத்துச்சுன்றத பார்ப்போம். ஒரு வலு எங்களோட பொது நாளேடுல தாக்கம் செலுத்திச்சா, லாபத்துல தாக்கம் செலுத்திச்சா, நிதி நிலைமை கூற்றுல தாக்கம் செலுத்திச்சான்றத காணுவோம். இதுதான் இந்த வழுக்களை திருத்தல் என்ற உபதேர்ச்சி மட்டத்துக்கு நாங்க பார்க்க போறது. ரைட். முதலாவது, கொடுக்கல் வாங்கல்கள் பதிவு செய்யும் போது பல்வேறு காரணிகளால் வழுக்கள் இடம்பெறுகின்றன. தெரியும், வழுக்கள் எரர்ஸ் என்று நாங்க என்ன சொல்றோம்? பிழைகள், கணக்குகள் செய்யக்குள்ள ஏற்படுகின்ற பிழைகளைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்? வழுக்கள் என்று சொல்றோம். இந்த வழுக்கள் ஏன் ஏற்படலாம்? கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யக்குள்ள எவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல வழுக்கள் இடம்பெறலாம்? முதலாவது, கணக்கு பதிவாளருக்கு போதிய அறிவின்மை. அக்கௌண்ட்ஸ் என்டர் பண்ற ஆளுக்கு இது சம்பந்தமான, கணக்கீடு சம்பந்தமான போதுமான அளவு ஒரு அறிவு காணப்படாட்டி அங்க என்ன நடக்கலாம்? வழுக்கள் இடம்பெறலாம். ஓகே. கணக்கு பதிவாளரின் அலட்சிய போக்கு, கவனமின்மை, மறதி, இதுதான் மெயினான காரணம். வலு இடம்பெறதுக்கு மெயினான காரணம் என்டர் பண்ற அந்த பர்சன்ட கேர்லெஸ். அவர் என்ன கவன இனமா என்ன செஞ்சிடலாம்? ஒருக்கா பதிஞ்சதே இன்னொரு தடக்க பதிஞ்சிடலாம். ரைட். பில்லுல இருக்குது, எங்களோட ரிசிப்ட்ல இருக்குது 23,000 நாங்க ரிசிப்ட். இவர் என்ன செய்யறாரு? அவரோட கவனக்குறைவால் அந்த 23,000 ரூபாவை 32,000 ரூபான்னு பதிஞ்சிடுறாரு. பதியலாமா? முடியாதா? நடைபெறக்கூடியதா இல்லையா? நடைபெறலாம். நாங்க எங்களோட கவனையின்மையால் பார்த்ததொண்டு எழுதினதொண்டா இருக்கலாம். நம்பர் ரெண்டும் மாறிப்படலாம். 20,000 ரூபாவை 23,000 ரூபாவை 20,000 ரூபான்னு போடலாம். 23,000 ரூபாவை 73,000 ரூபான்னு பதியலாம். அந்த மாதிரி கவனையினங்களால பிழைகள் ஏற்படலாம். மறதி, மறந்து என்ன செய்யலாம்? ஒருக்க நாங்க இதை பதிஞ்சிட்டோமேன்ற நினைவில்லாம 2 தரக்காது பதிஞ்சிடலாம். அப்படி இல்லாட்டி இதை பதிஞ்சோமா இல்லையான்னு தெரியாம பதியாமலே விட்டுடலாம். இந்த மாதிரி காரணங்களால என்ன நடக்குது? கணக்கீட்டுல வழுக்கள், எரர்ஸ், பிழைகள் இடம்பெறுது. கணக்கீட்டில் மோசடி செய்யும் மனநிலைமை அப்படின்னா என்ன? கணக்கு பதிவாளர் வேணுமென்றே பிழைய செய்யறது. ஏன்? அந்த கணக்கீட்டுல ஒரு மோசடி ஒன்று நடைபெறணும், கணக்க குறைச்சு காட்டணும், இல்லாட்டி கூட்டி காட்டணும். கணக்கு செய்யறவரு அவருக்கு ஒரு கணக்கு எடுத்துக்கொள்றதுக்காக என்ன செய்யலாம்? கூட்டி காட்டலாம். கூட்டி காட்டலாமா? செலவினங்கள்ல சில வேலை அவரு இதுக்கு இவ்வளவு போனிச்சுண்டு கூட்டி மோசடி செய்யும் மனநிலை அதாலையும் என்ன செய்யலாம்? வழுக்கள் இடம்பெறலாம். அப்ப வழுக்கள் இடம்பெறதுக்கான காரணங்கள் இதுவாக அமையும். ரைட். கணக்கீட்டு செயற்பாட்டில் வழுக்கள் ஏற்படும் சந்தர்ப்பங்கள். என்னென்ன சந்தர்ப்பங்கள்ல வழுக்கள் இடம்பெறும்? மூல ஏடுகளில் பதிவு செய்யும் போது ஏற்படும் வழுக்கள். முதலாவது என்னது? மூல ஆவணம் எங்களுக்கு கிடைக்க பெறும். ரைட். எங்களுக்கான இந்த முதலாவது அந்த கொடுக்கல் வாங்கலுக்கான அத்தாட்சி, இந்த அறிக்கை பில், இந்த அறிக்கை வவுச்சர், இப்படி எங்களுக்கான மூல ஆவணம். அந்த மூல ஆவணத்தை என்ன செய்வோம்? நாங்க முதல்ல நாங்க பதிவு செய்யற இடம் தான் என்னவாக காணப்படும்? மூல ஏடாக காணப்படும். அப்ப முதலாவது கணக்கீட்டுல வலு ஏற்படுற சந்தர்ப்பம் என்னவா இருக்கும்? மூல ஏடு, மூல ஆவணத்திலிருந்து மூல ஏட்டுக்கு நாங்க கணக்கு அந்த பதிவை கொண்டு வரும் போது பிழைகள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்களை பேரேட்டிற்கு மாற்றும் போது ஏற்படும் வழுக்கள். ரைட். இப்ப மூல ஏடுகள்ல பதிஞ்சிட்டோம். ரைட். மூல ஆவணத்துல இருந்து மூல ஏட்டுக்கு சரியா பதிஞ்சிட்டோம். ஆனா மூல ஏட்டுல இருந்து நாங்க பேரேட்டுக்கு என்ன செய்வோம்? எங்க டாட்ல எடுத்து நாங்க டி அக்கௌண்ட்டுக்கு மாத்துவோம். இதெல்லாம் நாங்க முன்னுக்கு பார்த்துட்டு வந்துட்டோம். மூல ஆவணத்தை எப்படி மூல ஏட்டுக்கு கொண்டார, மூல ஏடை எப்படி பேரேட்டுக்கு கொண்டு வர, இது எல்லாமே பார்த்தோம். ரைட். மூல ஏட்டுல இருந்து மூல ஆவணத்துக்கு பேரேட்டுக்கு கொண்டு வரும் போது வழுக்கள் இடம்பெறலாம். அங்க இருந்து டோட்டல வேற டோட்டலா இங்க கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பேரேட்டுக்கள் சமப்படும் போது ஏற்படும் வழுக்கள். ரைட். இப்ப முதல்ல மூல ஆவணத்துல இருந்து மூல ஏட்டுக்கு வந்தோம், அங்கன ஒரு வலு ஏற்படலாம். அங்கன சரியா பதிஞ்சிட்டு என்ன செய்யலாம்? அங்கன இருந்து பேரேட்டுக்கு கொண்டு வரக்குள்ள வலு ஒன்று ஏற்படலாம். ரைட். அங்கனையும் சரியா பதிஞ்சிட்டேன், பதிவுகளை சரியா வச்சு டோட்டல் எடுக்கும் போது என்ன செய்யலாம்?
பிழைகள் வரலாம், ஒரு டோட்டல விட்டுறலாம், கூடையா போட்டுடலாம், மாத்தி பதிஞ்சிடலாம். கால்குலேட்டர்ல கூட்டி எடுத்த டோட்டல் ஒன்றா இருக்கும், நாங்க பதிஞ்ச டோட்டல் ஒன்றா இருக்கும். பேரேட்டிடம் மொத்தங்கள் எடுக்கும் போது பிழைகள் ஏற்படலாம். பரீட்சை மீதியில் ஏற்படும் வழுக்கல், இங்க இருந்து பரீட்சை மீதிக்கு கொண்டு போகும் போது வழுக்கல் ஏற்படலாம். கடன் கொடுனர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு மீதி இருக்கு எங்களுக்கு 23,500 ரூபாய். நாங்க பரீட்சை மீதிக்கு என்ன செய்யறோம், கடன் கொடுனர் கட்டுப்பாட்டு கணக்குன்னு சொல்லி 13,500 ரூபாவை கொண்டு போறோம், இல்லாட்டி 23,000 ரூபாவை கொண்டு போறோம், அல்லது ஒரு 20,500 ரூபாவை கொண்டு போறோம். நடைபெறலாமா? நடக்கலாம். அதே மாதிரி கடன் கொடுனர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு மீதியில் உள்ளது நாங்க அவசரமா கொண்டு போய் கடன் கொடுனர்னு சொல்லி வரவுல போட்டுட்டோம். பரீட்சை மீதியில போடலாமா? இயலாதா? முடியும். இப்படியான வழுக்கல் இடம்பெறலாம். நிதி கூற்றுக்களில் லாப நட்ட கணக்கோ நிதி நிலைமை கூற்றோ இந்த மாதிரி ஒரு நிதி கூற்றில் ஏற்படுற வலு. இந்த பரீட்சை மீதியில் உள்ளதுகளை தான் நாங்க எங்க கொண்டு போவோம், நிதி கூற்றுக்களுக்கு கொண்டு போவோம். அப்ப அங்க கொண்டு போது வழுக்கல் இடம்பெறலாம். அப்ப இது ஏதாவது ஒரு இடத்துல வலு இடம்பெறலாம், அல்லது எல்லா இடங்கள்லையும் வலு இடம்பெறலாம், அல்லது ஒரு சில இடங்கள்ல வலு இடம்பெறலாம். சில வேளை முதல்ல மூல ஏட்டுல பதிவு செஞ்சது பிழையா இருந்தா அது எல்லா இடத்துலயும் தாக்கம் செலுத்துமா இல்லையா? மூல ஏட்டுல நாங்க விட்ட தவறு பேரேட்டுக்கு மாத்தும் போதும் வரும், பேரேட்டு டோட்டலையும் அது தாக்கம் செலுத்தும். இங்க இருந்து பரீட்சை மீதிக்கு கொண்டு போகும் போதும் தாக்கம் செலுத்தும், அங்க இருந்து ஃபைனல் நிதி கூற்றுக்களுக்கு கொண்டு போகும் போதும் அது தாக்கம் செலுத்தும். இவ்வாறாக வழுக்கல் என்ன செய்யும், நிதி கூற்றுக்களில் தாக்கம் செலுத்தும். இவ்வாறான இடங்கள்ல வழுக்கல் இடம்பெறலாம். கணக்கீட்டு வழுக்கல் இரு வகைப்படும். நாங்க முன்னுக்கு பார்த்தோம். பரீட்சை மீதியில் வெளிக்காட்டா வலு, பரீட்சை மீதியில் வெளிக்காட்டும் வலு. ஓகே, ரைட். இப்ப முதலாவது பரீட்சை மீதியில் வெளிக்காட்டா வலு. இந்த வழுக்கல் இடம்பெற்றிருந்தா எங்களுக்கு பரீட்சை மீதியில கண்டுபிடிக்க இயல. பரீட்சை மீதி சமப்பட்ட அழகான ஒரு பரீட்சை மீதி இருக்கும், எங்களுக்கு பரீட்சை மீதி சமப்பட்டு இருக்கும். ஆனா அதுக்குள்ள எரர்ஸ் காணப்படும், வழுக்கல் இருக்கும். இது என்ன செய்யாது, பரீட்சை மீதில வெளிக்காட்டாது. இன்னும் எங்கேயாவது தான் எங்களுக்கு என்ன செய்யும், இது வெளிக்காட்டும். ஏதோ ஒரு வகையில இது சமாளிச்சு பரீட்சை மீதியை சமப்படுத்தி விட்டு இருக்கும். ஆனால் அதுக்குள்ள வலு காணப்படும். இந்த வழுக்களை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். ஆனா எங்களை பொறுத்தவரையில என்ன, அந்த கஷ்டம் இல்ல. என்ன செஞ்சிருவாங்க, பேப்பர்ல வழுக்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எங்களுக்கு செம்மையாக்கலா கொடுத்துருவாங்க. இந்த 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 வழுக்கள் தான் இருந்துச்சு உங்களோட பேப்பர்ல, இதனாலதான் எங்களோட கணக்கேடுகள் சமப்படல, இதனாலதான் எங்களோட பரீட்சை மீதி சமப்படலன்னு சொல்லி தந்துருவாங்க. சோ எங்களுக்கு என்ன இருக்கு, இந்த வழுக்களை திருத்தி 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 கொடுக்கறது மட்டும்தான் எங்களோட வேலை. ஓகே, ரைட். முதலாவது வலு விடுபடல் வலு. விடுபடல் வலு வலுவுலயே இருக்கு. என்னது, எரர் ஆஃப் ஒமிஷன். என்ன செஞ்சிட்டாங்க, விட்டுட்டாங்க, ஏதோ ஒரு பதிவை மறந்துட்டாங்க, விட்டுட்டாங்க, பதியாமல் விட்டுட்டாங்க. பதியாமலே முழுசா விட்டா அது பரீட்சை மீதியில காணப்படுமா? இல்ல. ஏன், ஒரு பதிவை பதியவே இல்லைன்னா அதுக்கான இரட்டை பதிவு போயிருக்குமா? வரவுலையும் இருக்காது, செலவுலையும் இருக்காது. அப்ப பரீட்சை மீதில என்ன, அப்படி ஒரு டிரான்சாக்சனே காணப்படாது. இப்ப இப்படி பாருங்களேன், ஒரு விற்பனை 15,000 ரூபாய், காசு விற்பனை, காசு விற்பனை 15,000 ரூபாய் ஏடுகள்ல பதிவு செய்யப்படவில்லை. பதிவு செய்யப்பட்டிருந்தா எப்படி காணப்படணும், காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு 15,000. ஆனா இது பதிவே இல்லைண்டா, காசுலையும் பதிவு இல்லை, விற்பனையிலையும் பதிவு இல்லைண்டா பரீட்சை மீதில் அது காணப்படுமா? இல்லை, பரீட்சை மீதில் அது வெளிக்காட்டப்படாது. ஏதோ ஒரு இடத்துல பதிஞ்சிருந்தா பரீட்சை மீதில காட்டும். ரைட், காசுல மட்டும் பதிஞ்சிருந்தா காசுல 15,000 ரூபாய் கூட காட்டுது, ஆனா காசு இந்த வரவு பக்கத்துல 15,000 ரூபாய் கூட காட்டுது, செலவு பக்கத்துல 15,000 ரூபாய் குறைச்சு காட்டுது.
எங்களுக்கு கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா பதிவை விட்டுட்டாங்கண்டா, ரெண்டு இடத்துலயும் பதிவு இல்லைண்டா எங்களுக்கு கண்டுபிடிக்க இயலுமா? பரீட்சை மீதில் அது காட்டுமா? காட்டாது. அதுதான் விடுபடல் வலு. இழைக்கப்பட்ட வலு. இழைக்கப்பட்ட வலுன்னா என்ன? ஒரு பெறுமதிய கூட்டி அல்லது குறைச்சி காட்டுறது. ஓகே, 53,000 ரூபாவை 23,000 ரூபான்னு காட்டுறது, 73,000 ரூபாவை 37,000 ரூபான்னு காட்டுறது. நாங்க அன்றைக்கு பார்த்தோம் கட்டுப்பாட்டு கணக்குல பட்டியல் எல்லாம் திருத்தும் போது பார்த்தோம் அந்த மாதிரியான வலுக்கள். நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ஈடு செய்யும் வலு. ஈடு செய்யும் வலுவண்டா என்ன? ஒரு வலு இடம் பெற்றிருக்கி, ஆனா அது என்ன செஞ்சிட்டு இன்னொரு வலுவால ஈடு செஞ்சிட்டு. எப்படி? இப்ப உதாரணத்துக்கு எடுங்களே, எங்களுக்கு கிடைச்ச நாங்க செஞ்ச ஒரு செலவு, மின்சார கட்டணம் ஒரு 10,000 ரூபாய் கட்டினேன். சரியா? மின்சார கட்டணம் 10,000 ரூபான்னு கட்டினேன். இதுக்கு என்ன? மின்சார கட்டணம் 10,000 ரூபாய் கட்டினேன். அப்ப என்ன பதிவு? காசு கணக்கு செலவு, மின்சார கட்டண கணக்கு வரவு. அதே போல நீர் கட்டணம் ஒரு 20,000 ரூபாய் கட்டினேன். அது என்ன பதிவு? காசு கணக்கு செலவு, நீர் கட்டண கணக்கு வரவு. இது ரெண்டையும் என்ன செஞ்சிட்டாங்க? காசு கொடுப்பனவு நாளேட்டுல மாத்தி பதிஞ்சிட்டாங்க. எப்படி? மின்சார கட்டணம் 20,000 ரூபாய், நீர் கட்டணம் 10,000 ரூபான்னு மாத்தி பதிஞ்சிட்டாங்க. ஆனா எனிஹவ் டோட்டல் என்ன வந்திருக்கும்? சரியாதான் வந்து ரெண்டுமே செலவுகள், பதிவை மட்டும் மாத்தி பதிஞ்சிட்டேன். ஆனா அது ஒரு வலு பிளத்தானே. மின்சாரம் சரியென்ற நாங்க கட்டினோம் 10,000 ரூபாய், நீர் கட்டணம் சரியா நாங்க கட்டினோம் 20,000 ரூபாய். ஆனா எவ்வளவுன்னு பதிஞ்சிட்டேன்? மின்சாரம் 20,000 ரூபாய், நீர் கட்டணம் 10,000 ரூபாய். அது ஒரு வலு. ஆனால் பரீட்சை மீதுல காட்டுமா? இல்ல. ரெண்டுமே வரவு பக்கம் வர பதிவுகள், ரெண்டுமே செலவீனங்கள், ஒன்றுக்கு ஒன்று என்ன செஞ்சிட்டு ஈடு செய்யப்பட்டது. இவ்வாறான வலுக்களை தான் நாங்க என்ன செய்வோம்? ஈடு செய் வலுக்கள்னு சொல்லுவோம். கோட்பாட்டு வலு. கோட்பாட்டு வலு என்றது கோட்பாடுகள். இப்ப கோட்பாட்டு வலுல மெயினா வாரது வருமான செலவீனத்தை மூலதன செலவீனமா காட்டுறது. இப்ப வருமான செலவீனம் என்றா வருமான கூற்றுக்குள்ள வார எங்களோட ஜஸ்ட் செலவீனங்கள். அது என்ன? அந்த ஆண்டுல கொடுத்து தீர்க்கப்பட வேண்டிய வருமானமாகவோ செலவீனமாகவோ காணப்படும். மூலதன செலவீனம். மூலதன செலவீனம் என்றால் நாங்க செய்கின்ற ஒரு செலவு, கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ், நாங்க மேற்கொண்ட அந்த செலவீனம் நீண்ட கால ஒரு பயன்பாட்டை, நீண்ட கால ஒரு தேவைக்கான செலவீனமாக அமையும். ஓகே, நான் இப்ப இந்த கோட்பாட்டு வலுவை விளங்கப்படுத்தக்குள்ள இத பத்தி டீப்பா சொல்லித்தரேன். ஓகே, ரெட்டிப்பு வலு. ரெட்டிப்பு வலுன்னா என்ன? பேர்லயே இருக்கு, ஒண்ட 2 தடவை பதிஞ்சு வைக்கிறது. ஓகே, ரைட். பாப்போம். முதலாவது விடுபடல் வலு. நடவடிக்கை ஒன்றின் இரு விளைவுகளையும் ஏடுகளில் முற்றாக பதியாது விடல். டோட்டலா என்ன செஞ்சிட்டாங்க? பதிவை விட்டுட்டாங்க. உதாரணம் பாருங்க. குமாரின் வரவுத்தாள் ரூபாய் 5,000 ஆனது ஏடுகளில் முற்றாக விடப்பட்டது. இப்படி ஒரு பதிவு வந்தா எங்களுக்கு என்ன மெயினா தெரியணும்? வரவுத்தாள் என்ன? கொடுக்கல் வாங்கலுக்கான மூல ஆவணம். வரவுத்தாள் எதுக்கான மூல ஆவணம் தெரிஞ்சாதான் எங்களுக்கு எந்த பக்கத்துல வருமன்றதை கண்டுபிடிக்கலாம். உட்திரும்பலோ வெளித்திரும்பலோ எங்களுக்கு தெரியும். வரவுத்தாள் செலவுத்தாள்ன்றது உட்திரும்பல் வெளித்திரும்பலுக்கானது. அது ரெண்டு எண்ணத்துக்கு என்னதுன்னு தெரிஞ்சாதான் என்ன செய்யலாம்? எங்களுக்கு வரவுலையா செலவுலையாண்டு கண்டுபிடிக்கலாம். வரவுத்தாள் என்னதுக்கான மூல ஆவணம்? வெளித்திரும்பல். கொள்வனவு திரும்பலுக்கானது வரவுத்தாள். விற்பனை திரும்பலுக்கானது செலவுத்தாள் அல்லது உட்திரும்பலுக்கானது செலவுத்தாள். ரைட். குமாரின் வரவுத்தாள் 5,000 ஏடுகளில் முற்றாக விடப்பட்டது. அப்போ ஒரு வெளித்திரும்பலுக்கான பதிவு என்னவா இருக்கும்? வெளித்திரும்பல். கொள்வனவு திரும்பல். கொள்வனவு ஒன்று நடந்திருந்தா கடனுக்கு தான் கொள்வனவு, கடன் கொள்வனவு. குமாரிடம், குமார் என்று பேர் வந்தாது கடன். ரைட். கடன் கொள்வனவு
கடன் கொள்வனவு நடந்தோன்னு எப்படி பதிவு பதிஞ்சிருப்பேன்? கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுனர் கணக்கு செலவு. இதுவே அது திரும்பிச்சுண்டா, கொள்வனவு திரும்பலா இருந்தா, வெளி திரும்பலா இருந்தா என்ன நடக்கும்? கடன் கொடுனர் குறைவாங்க நாங்க கொடுக்க இருக்கிறது குறையும். கடன் கொடுனர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, வெளித்திரும்பல் கணக்கு செலவு. இப்ப என்ன என்னென்ன கணக்குகள் இங்க சம்பந்தப்பட போகுது? கடன் கொடுனர் கட்டுப்பாட்டு கணக்கும் வெளித்திரும்பல் கணக்கு. ஓகே, ரைட். ஃபுல்லாவே பதியலன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? புதுசா பதிவை வைக்கிற மாதிரி வைக்கணும். எப்படி? கடன் கொடுனர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 5000, வெளித்திரும்பல் கணக்கு செலவு 5000. ஓகே, இதுதான் இரட்டை பதிவு. என்ன செய்யணும்? கட்டாயம் நாங்க விளம்பல் எழுதணும். என்ன பதிவு, என்ன செஞ்சிருக்கிறோம், என்னத்தை திருத்திருக்கிறோம்ன்றதை எழுதணும். எங்களுக்கு இந்த வலுவ தெரிஞ்சா வலுவோட பேர் எழுதி இது திருத்தப்பட்டதுன்னு எழுதினாலும் ஓகே. இல்லாட்டி உங்களுக்கு வலுவோட பேர் தெரியல, நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை எழுதலாம், முற்றாக விடுபட்டத பதிந்த வகையில். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், இழைக்கப்பட்ட வலு. மூல ஏடுகளில் எடுக்கப்பட்ட பெறுமதி ஒன்றை உரிய கணக்குகளில் கூட்டியோ அல்லது குறைத்தோ தவறுகளாக பதிதல் மூல ஏட்டினை கூட்டும் போது விடப்படும் வழுக்கள் ஆகும். பாருங்க, உதாரணம். சம்பளமாக கொடுத்த 45,000 ஏடுகளில் 54,000 என பதியப்படல். 45,000 ரூபாய் சம்பளம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அது என்ன செஞ்சிட்டாங்க? சம்பளம் என்று போட்டு 54,000 எப்படி பதிஞ்சிருப்பாங்க? காசு கணக்கு செலவு, காசு கொடுத்திருப்பாங்க சம்பளம், காசு கணக்கு செலவு 54,000. நாங்க பார்ப்போம் இதுலயே எப்படி பதிஞ்சு வச்சிருக்கிறாங்க. காசு கட்டுப்பாட்டு கணக்கு சம்பள கணக்கு. ஓகே, ரைட். எப்படி பதிஞ்சு வச்சிருக்கிறாங்க? நாங்க காசு சம்பளத்தை கொடுத்தோன்னே சம்பள கணக்கு வரவு, சம்பளம் ஒரு செலவு, செலவுகள் வரவு மீதி. சம்பள கணக்கு வரவு 54,000. நான் ரூபாய் 1000 பதிவு செய்றேன். காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 54,000. இதுதான் எங்கட பதிவு. இப்ப நாங்க பதிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா இது சரியா? இல்லை. எவ்வளவு வரணும்? 45,000. இப்ப எங்களுக்கு டிரெக்டா இதை எனக்கு ரைட், இது ஒரு வெட்டு 45,000, இது ஒரு வெட்டு 45,000, இப்படி போடலாமா? முடியாது. கணக்கீட்டை பொறுத்த வரையில நாங்க என்ன செய்யணும்? ஒரு பதிவை இல்லாமல் ஆக்குறண்டா அதுக்கான எதிர்பதிவை வைப்பதன் மூலம் தான் நாங்க என்ன செய்யலாம்? அந்த பதிவை இல்லாமல் செய்யலாம். இப்ப எங்களுக்கு இங்க 50 இங்க எங்களுக்கு 54,000 காசு கணக்கு செலவு 54,000, சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 54,000 இருக்கு. ஆனா வர வேண்டியது 45,000. அப்ப நாங்க இதுல உள்ள இந்த 54,000த்தையும் கலட்டணுமா? தேவை இல்லை. எங்களுக்கு இங்க என்ன 45,000 இந்த செலவுலையும் இந்த வரவுலையும் வந்தா போதும். அப்ப நாங்க எவ்வளவு எதிர்பதிவு வைக்கணும்? நான் அன்றைக்கும் சொன்னேன், இப்படி நம்பர்ஸ் மாறி வந்த எங்கட மீதி எவ்வளவுல வரும்? 9 அல்லது 9 மடங்குகளாக வரும். ரைட், 54,000. ஆனா எங்கட கணக்கு 45,000. கழிச்சா எவ்வளவு எங்களோட டிஃபரண்ட்? 9. 9,000 என்ன செஞ்சிட்டாங்க?
கூட்டி பதிஞ்சிட்டாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்? எதிர்பதிவு 9,000 எதிர்பதிவு வைக்கணும். அப்ப காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 9,000, சம்பள கணக்கு செலவு 9,000. இப்ப பாருங்க கணக்க சமப்படுத்தி. இப்ப நாங்க கணக்க சமப்படுத்தினோம்டா எங்களோட கணக்கு 54,000க்கு சமப்படும். மீதி சென்றது 45,000, மீதி வந்தது 45,000. அதே போல சம்பள கணக்கு வரவுள்ள மீதி வந்தது 45,000. ஓகேயா? கிளியர்? ரைட். காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 9,000, சம்பள கணக்கு செலவு 9,000. நாங்க கூட பதிஞ்சத எதிர்பதிவை வச்சு குறைக்கிறோம். இப்ப இதுவே 45,000 40,000 பதிஞ்சிட்டாங்க. அப்ப எப்படி பதிஞ்சிருக்கும்? காசு கட்டுப்பாட்டு கணக்கு, சம்பள கணக்கு. காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 40,000, சம்பள கணக்கு வரவு 40,000 இருக்கும். ஆனா நாங்க எவ்வளவு பதியணும்? 45,000. என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? 40,000. அப்ப 5,000 ரூபாய் என்ன குறைச்சி பதிஞ்சிட்டோம். அப்ப நாங்க திருப்பி அந்த 5,000 ரூபாவை பதிஞ்சா போதும். அப்ப என்ன செய்யணும்? இந்த காசுக்கே சம்பள கணக்கு 5,000, காசு கட்டுப்பாட்டு கணக்கு 5,000 கூட்டினா எங்களோட டோட்டல் 45க்கு சமப்படும். ஓகேயா? கிளியர்? ரைட். ஈடு செய்யும் வலு. ஈடு செய்யும் வலு ஈடு செய்யும் வலு ஒன்றுக்கு மேற்பட்ட வலுக்கள் இடம்பெறும் சந்தர்ப்பத்தில் அவை ஒன்றை ஒன்று தற்செயலாக ஈடு செய்வதே இது குறிக்கும். ஓகே, ஒன்றுக்கு மேற்பட்ட வலுக்கள் இடம்பெறுது. ஆனா இன் கேஸ் அது என்ன செஞ்சிச்சு? எங்களோட நேரத்துக்கு அது ஒன்று கொண்டு என்ன நடந்துட்டு ஈடு செஞ்சு எங்களோட பரீட்சை மீதி என்ன செஞ்சுட்டு சமப்பட்டுட்டு. ஆனா வலு உள்ளுக்கு காணப்படுது. அதுதான் ஈடு செய்யும் வலு. பாருங்க உதாரணம். கிடைக்க பெற்ற முதலீட்டு வருமானம் 24,000, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் கிடைக்குது 24,000. வருமானம், ரைட். வருமானம் என்ற கொள்ள செலவு மீதி அதெல்லாம் டக் டக்குன்னு எங்களுக்கு மைண்டுக்கு வரணும். பங்கு லாபமாக கிடைக்க பெற்ற 18,000. பங்கு லாபம் எவ்வளவு கிடைக்குது? ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு வருது? 18,000. இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் எவ்வளவு வருது? 24,000. ரைட். காசு பெருவனவு நாளேட்டில் பதியப்பட்டு பொது பேரேட்டில் உரிய கணக்குகளில் மாற்றி பதியப்படல். காசு பெருவனவு நாளேட்டில் பதியப்பட்டு, ரைட். காசு பெருவனவு நாளேட்டில் என்ன செஞ்சுட்டு சரியா பதிஞ்சிட்டாங்க. ரைட். என்னாண்டு? முதலீட்டு வருமானம். முதலீட்டு வருமானம் எங்க காட்டிருப்பாங்க? ரைட். ஏனைய வருமானங்களுக்கு கீழே ஏதோ காட்டியிருப்பாங்க பெருவனவு நாளேட்டில். பங்கு லாபம், ரைட். 18,000 பதிஞ்சிட்டாங்க. ஆனா பொது பேரேட்டுல உரிய கணக்குகள்னா என்ன? எங்களோட பொது பேரேட்டுல எங்களுக்கு இருக்கே டி அக்கவுண்ட்ஸ், அந்த முதலீட்டு வருமான கணக்கு, பங்கு லாப கணக்கு, அந்த கணக்குகள்ல என்ன செஞ்சிட்டாங்க? மாத்தி பதிஞ்சிட்டாங்க. ரைட். ஃபர்ஸ்ட் நாங்க வலுக்களை திருத்தக்குள்ள நாங்க முதல்ல யோசிக்கணும் எப்படி பதிஞ்சிருக்கிறாங்க, அடுத்து யோசிக்கணும் எப்படி பதியணும், அடுத்தது தான் எப்படி இத திருத்தணும். எப்படி பதிஞ்சிருக்கி எப்படி பதியணும் என்றது தெரிஞ்சா எப்படி திருத்தணும் என்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே, ரைட். இங்க எங்களுக்கு சம்பந்தப்பட்ட கணக்குகள் என்ன? முதலீட்டு வருமான கணக்கும் பங்கு லாப கணக்கு ரெண்டுமே என்ன வகையான கணக்குகள்? வருமான கணக்குகள். ரெண்டுமே வருமான கணக்குகள். ஒரே பக்கத்துல தான் பதிவு வரப்போகுது. ஆனா ரெண்டையும் மாத்தி பதிஞ்சனால அது ரெண்டும் ஒரே கூட்டத்துக்குள்ள வர ஒரே பக்கத்துல வர பதிவுகள்னால ஒன்று கொண்டு இது செஞ்சுட்டு. ரைட். முதலீட்டு வருமானம் 24,000, பங்கு லாபம் 18,000. ஆனா எப்படி பதிஞ்சிட்டாங்க?
முதலீட்டு வருமானம் காசு கணக்கு வரவு, முதலீட்டு வருமான கணக்கு செலவு என்று சொல்லி 18,000 காசு. பங்கு லாபம் காசு கணக்கு வரவு, பங்கு லாப கணக்கு செலவு 24 24,000 காசு என்று சொல்லி பதிஞ்சிட்டாங்க. ஆனா எப்படி வரணும் இது ரெண்டும்? மாறி வர வேண்டிய ஆட்கள். ஓகே ரைட். இத நாங்க எப்படி பதியலாம்? எப்படி பதியலாம்? எப்படி வரணும் எங்களுக்கு பதிவு? முதலீட்டு வருமானத்துல எவ்வளவு வரணும்? 24,000 வரணும். பங்கு லாபத்துல எவ்வளவு வரணும்? 18,000 வரணும். ரைட். முதலீட்டு வருமானம் எவ்வளவால குறைச்சு காட்டிக்கிறாங்க? 6,000 ரூபாவை குறைச்சு காட்டியிருக்கிறாங்க. கூட்டி காட்டிட்டாங்க. அப்ப என்ன செய்யணும் நாங்க? குறைச்சு காட்டி அங்கனே பதிவை கூட்டி காட்டியிருந்தா எதிர்பதிவை வச்சு குறைப்பு. இப்ப இந்த 24,000 ரூபாவை 18,000 ரூபாய்க்கு நாங்க என்ன செய்யணும்? 6,000 ரூபாவை குறைக்கணும். டிரெக்ட் எங்களுக்கு கழிக்கலாமா? இல்ல. அப்ப என்ன செய்யணும் நாங்க? 6,000 ரூபாய் 6,000 வரவு தெரியுது. அப்ப 4,000 கழிச்சுட்டு எந்த கொடுப்போம்? பெரிய தொகையிட குறிய கொடுப்போம், மைனஸ கொடுப்போம். அதே போலதான் என்ன நடக்கும்? இங்க இருந்து இங்க 24,000 6,000 ரூபாய் கழிப்பட்டு எங்களுக்கு தேறிய விளைவு 18,000 வரும். அதே போல இங்க 18 செலவு மீதி எங்களுக்கு விட வரணும் 24 செலவு மீதி. அப்ப இங்க என்ன செய்யணும்? 6,000 செலவு மீதி வச்சா என்ன நடக்கும்? மைனஸ் மைனஸ் என்ன எடுத்தோம்டா -18 -6 -24 24 செலவு மீதி. அப்ப என்ன செய்வேன்? எல்லாத்தையும் அழிப்ப. எப்படி இருக்கு எங்களுக்கு? முதலீட்டு வருமானத்துல காசுன்னு சொல்லி 18,000 பங்கு லாபத்துல காசுன்னு சொல்லி 24,000 காணப்படுது. எங்களுக்கு வர வேண்டியது மாறி முதலீட்டு வருமானத்துல 6,000 ரூபாய் கூடணும். ரைட். இங்கேயே வைக்கிறோம் 6,000 ரூபாவை. பங்கு லாபத்துக்கு 6,000 ரூபாய் குறையணும். ரைட். எதிர்பதிவு வைக்கிறோம், குறைஞ்சிரும். என்ன செய்யறேன்? பேலன்ஸ் பண்ணமெண்டா இங்க 24 இங்க 24க்கு பேலன்ஸ் ஆகி 18. அப்ப பதிவு என்ன? பங்கு லாப கணக்கு வரவு 6,000, முதலீட்டு வருமான கணக்கு செலவு 6,000. அப்ப வலுவண்ட திருத்தக்குள்ள நாங்க முதல்ல என்ன பார்ப்போம்? எப்படி நாங்க பிழையா பதிஞ்சு வச்சிருக்கிறோம். ரெண்டாவது என்ன பார்ப்போம்? எப்படி எங்களுக்கு அந்த வலு வர வேணும், சரியண்டா எப்படி அது வரணும். மூன்றாவது தான் என்ன பார்ப்போம்? அத எப்படி திருத்துவம். ஓகேயா? கிளியர்? கணக்கொண்டு செய்யக்குள்ள விளங்கும். ஓகே ரைட். நான்காவது கோட்பாட்டு வலு. ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கீட்டு விதிகளுக்கு மாறாக பதிவு செய்தலை குறிக்கும். அக்கவுண்டிங்ல எப்படி எங்களுக்கு ஒரு கோட்பாடு கொடுக்கப்பட்டிருக்கோ, செலவு இந்த செலவு இங்க, இந்த செலவு இங்க, இந்த வருமானம் இங்க, இந்த வருமானம் இங்க, இப்படி அக்கவுண்டிங்ல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதிகளுக்கு மாறாக நடக்கிறது, கோட்பாட்டுக்கு மாறாக நடக்கிறது.
மூலதன செலவினை வருமான செலவாக அல்லது வருமான செலவை மூலதன செலவாக பதிதல் அல்லது நடைமுறை வருமானம் ஒன்றை நடைமுறை செலவாக பதிதல். இதுதான் கோட்பாட்டு வழி. இப்ப இந்த மூலதன செலவீனம் வருமான செலவீனம் என்றா என்ன? வருமான செலவீனம் என்றது நாங்க ஒரு வருமானம் உழைக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படுகின்ற செலவீனங்கள். ஓகே, இப்போ உதாரணமா ஒரு இயந்திரம் என்ன செய்யற, ஒரு இயந்திரம் எடுக்கிறேன், ஒரு மெஷின் ஒன்று வாங்குறோம் எங்கட கம்பெனிக்கு. மெஷினை வாங்கி எல்லாம் செஞ்சுட்டு அந்த மெஷின் எவ்ரி இயர் அதுக்கு ஒரு பராமரிப்பு, அது ஒரு சர்வீஸ் பண்றேன். ஓகே, சர்வீஸ் ஒன்று சும்மா ஆயில் மாத்திரம், ஆயில் ஒன்று போடுறோம், அப்படி சர்வீஸ் பண்றோம். என்னத்துக்கு? அதுட வினைத்திறனை அதுட என்ன செய்யறதுக்கு, சர்வீஸை நாங்க கூட பெற்றுக்கொள்றதுக்கு, அதால வருமானம் ஒன்று உழைச்சி கொள்றதுக்கு. ஆனால் மூலதன செலவீனம் என்றது நாங்க செய்யற அந்த செலவீனம் அந்த குறித்த செலவீனம் அந்த சொத்துண்ட, ஓகே நல்லா கேட்டுக்கோங்க, நாங்க செய்யற அந்த செலவீனம் அந்த சொத்துட ஆயுட்காலத்தை அதிகரிக்கும் அல்லது சொத்துட வினைத்திறனை அதிகரிக்கும். ஓகேயா? ஒரு வருமான செலவீனம் செய்யறது அந்த சொத்துட ஆயுட்காலத்தை அதிகரிக்காது, அதால அதுட என்னது கிடைக்கிற எங்களுக்கான ப்ராஃபிட் என்ன செய்யும், கூடலாம். ஓகே, அதுல ப்ராஃபிட், அதால எங்களுக்கு வர வேண்டிய ப்ராஃபிட், நாங்க அந்த சர்வீஸை செஞ்சனால அதுக்கான என்ன செய்தது கொஞ்ச நாளா ஒர்க் பண்ணுது அப்படி. ஆனா மூலதன செலவீனம் ஒன்று செஞ்சா என்ன செய்யும், 2 வருஷம் பாவிக்க வேண்டிய மெஷின் 3 வருஷம் பாவிக்குது, அதுல ஆயுட்காலம் அதிகரிக்குது, மெஷின் இஃபெக்ட், மெஷின் எஃபிஷியன்சி கூடுது, வினைத்திறன் அதிகரிக்குது. இப்படியான செலவுகள் மூலதன செலவீனங்கள் காணப்படும். ஓகேயா? இப்ப அதே உதாரணம் எடுங்க. மெஷினுக்கு நாங்க ஒரு பில்டிங் ஒன்றுக்கு நாங்க பெயிண்ட் அடிக்கிறேன், பில்டிங்க்கு பெயிண்ட் அடிக்கிறேன். இது அந்த பில்டிங் ஆயுட்காலத்தை கூட்டுமா? இல்ல, கட்டாயமா இல்ல. ஆனா இப்ப நாங்க ஒரு ரெண்ட் பேசிஸ்க்கு கொடுக்கறதுக்காக அந்த பில்டிங்க்கு பெயிண்ட் அடிக்கிறோம்டா, ரைட், பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கொடுக்குற பில்டிங்டா, அதால எங்களுக்கு வார அந்த ரெண்ட்ன்ற வருமானம் அதிகரிக்கலாம், அது ஒரு வருமான செலவீனம். ஆனா பில்டிங்க புதுக்கிற என்ன செய்யற, கூரையெல்லாம் கலட்டி, கூரையெல்லாம் ஃபுல்லா மாத்தி, பழைய கூரைய கலட்டி மாத்தி சிவிலின் அடிச்சு, கதவு முன்னுக்கு டேமேஜ் ஆகிருந்த கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே கலட்டி வேறையா மாத்தி, இல்லாட்டி இருந்த பில்டிங்க்கு ஸ்லாப்ப போட்டு, இல்லாட்டி இருந்த ஸ்லாப்புக்கு மேல தட்ட கட்டி, இப்படி ஏதோ ஒன்று செய்யறோம்டா அது என்ன செய்யும், அந்த பில்டிங் ஆயுட்காலத்தை அதிகரிக்கும். ஓடு போட்டிருந்த கூரை இருந்த ஒரு பில்டிங், ஓகே அப்படி இருந்துச்சு, அப்ப மிச்சம் பழைய காலத்து ஒரு பில்டிங், ஓடு போட்டு அந்த கூரை மிச்சமே பழசு. இன்னும் ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ போக்குள்ள மழை வெயில் அப்படி இப்படி வர்ற நேரம் இந்த கூரை ஃபுல்லாவே உடஞ்சு விழுறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்ப அந்த பில்டிங் ஆயுட்காலம் எவ்வளவு, இன்னொரு 1 வருடமோ 2 வருடமோ. ஆனா என்ன செய்யறோம், இப்ப நாங்க ஃபுல்லா எல்லாமே கலட்டி, ஓடு எல்லாமே கலட்டி, பரால எல்லாமே மாத்தி, ஃபுல்லா ஷீட் போட்டு கூரைய ஃபுல்லா செய்யறேன். இப்ப அந்த பில்டிங் ஆயுட்காலம் என்ன செய்யும், அடுத்த வருஷம் ஒரு மழை வெயில் வரக்குள்ள என்னோட கூரையெல்லாம் இடிஞ்சு விழுந்துரும், அப்படியா? இல்ல, இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு எங்கட கூரை ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கட பில்டிங் ஓகே ஃபைன். கூரை இருந்துச்சு, கலட்டிட்டு ஸ்லெப்ப போட்டேன். இப்ப என்ன எங்கட பில்டிங்கான வேல்யூ,
10 லட்சம் இருந்த பில்டிங் நாங்க இப்ப விற்க பேசுறோம், கூரை போட்டுருந்துச்சு. 10 லட்சம் எங்களோட பில்டிங். இப்ப என்ன செஞ்சுட்டேன், கூரையெல்லாம் கலட்டி ஸ்லப் போட்டுட்டேன். இப்ப பேசக்குள்ள எப்படி பேசுவேன், கூரை இல்ல மேல ஸ்லப் போட்டு வச்சிருக்கு, மேல கட்டி கொள்ளலாம், ஸ்லப் போட்டு வச்சிருக்கு. அது ஒரு வெளிவை ஆட் பண்ணும் எங்கட பில்டிங்க்கு. இந்த மாதிரியான செலவுகள் தான் என்ன செய்யும், மூலதன செலவுகளாக வரும். இப்ப நாங்க எங்க பில்டிங் வேல்யூ 10 லட்சமா இருந்துச்சு, நாங்க இன்னும் ஒரு 3 லட்சமோ ஒரு 4 லட்சம் போட்டு ஸ்லாப் போடுறோம் அந்த பில்டிங்க்கு. இப்ப எங்கட பில்டிங் வேல்யூ எவ்வளவா இருக்கும், 14 லட்சமாக காணப்படும். நாங்க செஞ்ச அந்த மூலதன செலவு என்ன நடந்துச்சு, எங்கட சொத்துட கிரயம், சொத்துண்ட காஸ்ட அதிகரிச்சிச்சு. இவ்வளவு நாளா 10 லட்சமா இருந்தது, இப்ப 14 லட்சம் எங்கட சொத்துட கிரயம். அப்ப மூலதன செலவீனங்கள் என்ன செய்யும், எங்கட சொத்துட கிரயத்தை அதிகரிக்கும். அப்ப எங்களுக்கு கட்டாயம் தெரியணும் மூலதன செலவீனங்கள் என்னன்னா வருமான செலவீனங்கள் என்னென்ன. ஏன்னா நாங்க ஒரு மூலதன செலவீனம் செஞ்சோம்டா அந்த செலவை நாங்க எங்க கொண்டு போய் காட்டணும், வருமான கூற்றுல செலவுக்கு கீழே நாங்க காட்ட மாட்டோம். அதை கொண்டு போய் நாங்க எங்களோட சொத்துல ஆட் பண்ணுவோம், சொத்துண்ட விளைவை அதிகரிப்போம். இதுவே பில்டிங்க்கு பெயிண்ட் அடிச்சது, ரைட், பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எல்லாம் ஃபுல்லா 80,000 ரூபாய் போனுச்சா, இண்டையில இருந்து என் சொத்து 5,80,000 சொல்லலாமா, முடியாது. அத நாங்க என்னன்னு போடுவோம், எங்கட நிலைய நிர்வாக செலவுகளுக்கு கீழே, எங்கட வருமான கூற்றுல நிலைய நிர்வாக செலவுக்கு கீழே கட்டிட தீண்டை செலவு அல்லது கட்டிட பராமரிப்பு செலவுன்னு சொல்லி 80,000 ரூபாய் அந்த ஆண்டுக்கான செலவாத்தான் காட்டுவேன். சோ எங்களுக்கு வருமான செலவீனங்கள்டா என்ன, மூலதன செலவீனங்கள்டா என்னன்றது தெரியணும். இப்ப பாருங்க, இப்படி நாங்க ஒரு மூலதன செலவீனத்தை வருமான செலவா காட்டினா அல்லது ஒரு வருமான செலவை மூலதன செலவா காட்டினா அது ஒரு பெரிய பிழையா இல்லையா? பில்டிங்ல ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டு இது பில்டிங் ஆயுட்காலத்தை அதிகரிச்சுட்டு நாங்க அது கொண்டு போய் பில்டிங்கோட ஆட் பண்ணிட்டோம்டா, பில்டிங் கிரயத்தோட ஆட் பண்ணிட்டோம்டா, அது ஒரு வலுவா இல்லையா? வலு. அதே போல ஒரு பில்டிங் ஆயுட்காலத்தை அதிகரிக்கிற, ஒரு மெஷின் ஆயுட்காலத்தை அதிகரிக்கிற, இப்ப எடுங்களே உதாரணமா ஒரு வெஹிக்கல், ஒரு லொரின்னு எடுங்களே, ஒரு லொரிய வாங்கி அதுக்கு பாடி அடிச்சு எடுக்கிறேன், அது அந்த லொரியிட வெளிவ கூட்டுமா இல்லையா? அந்த லொரி அகைன் விற்க கொள்ள நாங்க எப்படி சொல்லுவோம், பொடியெல்லாம் அடிச்சு இறக்கி, பொடி அடிக்கிறதுக்கு இவ்வளவு செலவு போனுச்சு, பொடி அடிச்ச லொரி. சோ அதுக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகுது. மெஷினுக்கு புதுசா ஒரு ஏதோ ஒரு பார்ட் ஒன்று எடுத்து போடுறேன், இல்லாட்டி எஸ் கிரீஸ் எல்லாம் இதெல்லாம் மாத்திருக்கிறேன், மோட்டர் எல்லாம் மாத்திருக்கிறேன், புது மோட்டர் புதுசா போட்டது, மோட்டருக்கு இவ்வளவு போச்சு. மோட்டர் அந்த பழைய மோட்டர்ல 3 வருஷம் வேலை செய்யற எங்கட மெஷின் நாங்க போட்ட புது மோட்டரால இன்னும் 3 வருஷம் அது ஆயுட்காலம் அதிகரிக்குது. இன்னும் 3 வருஷம் இதை போட்டனால எங்கட மெஷின் இன்னும் 3 வருஷம் ஒர்க் பண்ணும். இந்த மாதிரியான செலவீனங்களை நாங்க என்ன சொல்லுவோம், மூலதன செலவீனம். அப்போ ஒரு வருமான செலவீனத்தை நாங்க வருமான செலவாத்தான் காட்டணும், மூலதன செலவீனத்தை சொத்துள்ள அதிகரிப்பு ஏற்படுத்தின ஒரு மூலதன செலவீனமாக காட்ட வேண்டும். இது ரெண்ட மாத்தி பதிறதான் என்னன்னு சொல்லுவேன், கோட்பாட்டு வலு. ஓகே ரைட். உதாரணம், மோட்டார் வாகன டயரை மாற்றுவதற்கு செலவழிக்கப்பட்ட 20,000 ஆனது மோட்டார் வாகன கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. வாகனத்தோட டயரை மாத்தின 20,000 ரூபாய், அது என்ன செலவு, எங்கட வருமான செலவு. ஒவ்வொரு வருஷமே எங்கட வாகனத்துக்கான அது ஒரு பராமரிப்பு செலவு. அந்த செலவை நாங்க எங்க கொண்டு போய் காட்டிட்டேன், டயரை மாத்திட்டேன், என் வாகனத்தோட வேல்யூ கூட்டிட்டு. நாங்க என்ன காருக்கு என்ன பைக்குக்கு என்ன கார் டயரா போட போறேன் இல்ல. அப்ப என்னது, அது ஒரு வருமான செலவா, நான் அதை நாங்க கொண்டு போய் எங்க காட்டிட்டேன்,
மோட்டார் வாகன கணக்குல வரவு வச்சுட்டாங்க. அது என்னன்னு காட்டிட்டாங்க? மூலதன செலவா காட்டிட்டாங்க. மோட்டார் வாகன கணக்குல வரவுண்டா என்ன அர்த்தம்? மோட்டார் வாகனம் சொத்துக்கள் வரவு மீதியில காணப்படும். அப்ப நாங்க இன்னொரு மீதியை கொண்டு போய் வரவுல காட்டுறோம்னா அந்த சொத்துட வரவு வெளிவு என்ன செய்யுது? அதிகரிக்குது. அப்ப என்ன செஞ்சிட்டாங்க? அந்த வருமான செலவை மூலதன செலவா காட்டிட்டாங்க. ரைட். இப்ப நாங்க இத பார்க்கணும், எப்படி பதிஞ்சிருக்கிறாங்க, எப்படி பதிந்து காட்டி இருப்பாங்கன்னு பார்க்கணும். ரைட். 20,000 ரூபாய் செலவழிக்கப்பட்டதை மோட்டார் வாகன கணக்குல வரவு வச்சுட்டாங்கன்னா எப்படி அதுக்கு பதிவு வச்சிருப்பாங்க? மோட்டார் வாகன கணக்கு வரவு 20,000 போடுறேன். காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 20,000. இப்படித்தானே பதிஞ்சிருப்பாங்க. ஆனா இது எங்க வர வேண்டியது? வருமான செலவுக்கு கீழே மோட்டார் திருத்தல் செலவு, மோட்டார் டயர் செலவு, அப்படி ஏதோ ஒரு செலவுக்கு கீழே வர வேண்டியது. அப்ப என்ன செய்வோம்? அது ரைட். இப்ப பாத்துட்டோம் எப்படி பதிஞ்சிருக்கிறாங்க. எங்க வர வேணும் சரியேண்டா? காசு கணக்கு செலவு, மோட்டார் திருத்தல் கணக்கு வரவு. இங்க வர வேண்டியதை நாங்க கொண்டு போய் என்ன செஞ்சிட்டோம்? இங்க காட்டிட்டோம். ஓகே. இப்ப வேலை நாங்க என்ன செய்யணும்? வேலை என்ன செய்யணும்? மோட்டார் கணக்குல பதிஞ்சது ரைட். அவங்க கலட்டணும். செலவு கலட்டி அந்த பதிவுல கை வைக்க தேவையில்லை. எங்க அது வரவு? வரவு திரு தண்டோம் வாகன கணக்கு வைப்போம். கிளியர்? ரைட். இந்த பாருங்க பதிவை மோட்டார் வாகன திருத்தல் கணக்கு திருத்தல் செலவு கணக்கு வரவு, மோட்டார் வாகன கணக்கு செலவு. மூலதன செலவாக காட்டப்பட்ட வருமான செலவை திருத்திய வகையில், அல்லது எப்படி போடலாம்? கோட்பாட்டு வலு திருத்தப்பட்ட வகையில், அப்படி ஏதாவது ஒன்று விளம்பலாக போடலாம். ஓகே. ரைட். 5வது கடைசி வலு, பரீட்சை மீதி வெளிக்காட்டா வலு. நடவடிக்கை ஒன்றை மூல ஏட்டில் அல்லது பேரேட்டில் இருமுறை பதிவு செய்தல். என்ன செஞ்சிட்டாங்க? 2 முறை பதிஞ்சிட்டாங்க. இது அடிக்கடி ஏற்படுகின்ற ஒரு வழி. பாருங்க, உதாரணம், விற்பனை 12,000 ஆனது விற்பனை நாளேட்டில் இருமுறை பதிவு செய்யப்படல். 12,000 ரூபாய் விற்பனை. எப்படி பதிவு வந்திருக்கும்? காசு கணக்கு வரவு 12,000, சாரி விற்பனை நாளேடு. விற்பனை நாளேடுன்றது என்ன வரைக்கும்? கடன் விற்பனை. கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 12,000, விற்பனை கணக்கு செலவு 12,000. ஆனா இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? 2 தடவை பதிஞ்சு வச்சுட்டாங்க. அப்படின்னு என்ன? எப்படி பதிஞ்சிருப்பாங்க? கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 24,000, விற்பனை கணக்கு செலவு 24,000. எப்படி பதிவு? கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு விற்பனை கணக்கு. ரைட். கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 24,000, விற்பனை என்று சொல்லியும், விற்பனை கணக்கு செலவு 24,000, கடன் பட்டோர் என்று சொல்லியும் வச்சிருப்பாங்க. ஆனா இங்க சரியா வர வேண்டியது எவ்வளவு? 12,000. அப்ப நாங்க இங்க இருந்து 12,000 கழிக்கிறேன்டா என்ன செய்யணும்? 12,000 கலட்டணும். 2 இடத்துல இருந்தும் 12,000 கலட்டுவோம். எப்படி? விற்பனை கணக்கு வரவு 12,000, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 12,000 வச்சா பேலன்ஸ் பண்ணி என்ன நடக்கும்? மீதி வந்தது 12,000.
எங்களுக்கு ஓகேயா? கிளியர்? ரைட், கிளியர். இதுதான் பரீட்சை மீதி வெளிக்காட்டா வழுக்கள். இந்த வழுக்கள் எதுவுமே என்ன செய்யாது, பரீட்சை மீதில வெளிக்காட்டப்பட மாட்டாது. இதுல ஒரு கணக்கு இருக்கு, இதையும் செஞ்சிருவோமா? கொஞ்சம் டைம் எடுக்கிறேன், வேற கிளாஸஸ் இல்ல. சோ நாங்க டைம் எடுத்து இதை செஞ்சிருவோம். அடுத்தது பரீட்சை மீதி வெளிக்காட்டும் வழுக்கள் எங்களுக்கு பார்க்கலாம். குயிக்கா போவோம். சாலிக் வியாபாரத்தில் 2025 12/31 ஏடுகளை பரிசோதித்த போது பின்வரும் வழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. முகந்தன் என்பவரிடம் கொள்வனவு ரூபாய் 12,500 ஆனது மூல ஏட்டில் 12,000 என பதியப்பட்டது. ரைட், 500 ரூபாவை குறைச்சி காட்டிட்டாங்க. உரிமையாளரினால் தனது சொந்த பணத்தில் இருந்து வியாபாரத்தின் பிரயாண செலவுக்காக கொடுப்பனவு செய்யப்பட்ட 14,000 ஆனது பதிவு செய்யப்படவில்லை. ரைட், விடுபடல் வலுவொண்டு. அருணிடம் கொள்வனவு 9,500 வரில் சரியாக பதியப்பட்ட போதிலும் அதன் கூட்டுத்தொகை 39,000 பதியப்பட்டிருந்தது. அப்ப கொள்வனவு நாளேட்டுல சரியா பதிவு செஞ்சு கூட்டுத்தொகை எங்க போய்த்திருக்கோம்? கடன் கொள்வனவு கடன் கொடுனர் கட்டுப்பாட்டு கணக்குக்கு தான் போகும். ரைட், அங்க எவ்வளவு பதிஞ்சிட்டாங்க? 39,000. ரைட், 19,500 9,500 கூட்டின எவ்வளவு? 29,000. 29,000 கடன் கொடுனர் கட்டுப்பாட்டு கணக்குல எவ்வளவுன்னு பதிஞ்சிட்டாங்க? 39,000 பதிஞ்சிட்டாங்க. கூட்டல் வலு. வாடகை வருமானமாக பெறப்பட்ட காசோலை 4,500 ஆனது காசு பெறுவனவு நாளேட்டில் 2 தடவை பதியப்பட்டிருந்தது. ரைட், காசு பெறுவனவு நாளேட்டுல 2 தடவை பதிஞ்சிருந்தா ஒட்டோவா காசு கணக்குலையும் பில, வாடகை வருமான கணக்குலையும் பில. அங்க இருந்து தானே போகும் 2 இடத்துக்கும். ரைட், ஒட்டோவா 2 இடத்துலயும் பில. பொறியின் இயலளவை அதிகரிக்க 15,000 பெறுமதியான உதிரிப்பாகம் பொறிக்கு பொருத்தப்பட்டது. இது பொறி பராமரித்தல் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. பொறியின் இயலளவை அதிகரிக்க, எஃபிஷியன்சி அதிகரிக்க, அதுல பாவனை அதிகரிக்கிறதுக்காக ஒரு பார்ட்ஸ் கொண்டு வந்து போடுறாங்க 15. அப்ப அந்த பார்ட்ஸ போட்டா அதுல பாவனையை அதிகரிக்கும். அப்ப அது என்ன செலவு? மூலதன செலவு. ஆனா அது எங்க காட்டிட்டாங்க? பொறி பராமரித்தல் கணக்கு. பொறி பராமரித்தல் கணக்கு எங்க காணப்படும்? நிலைய நிர்வாக செலவு லாப நட்ட கணக்குக்கு கீழே காணப்படும். அப்படின்னு அது எங்க காட்டிட்டாங்க? வருமான செலவா காட்டிட்டாங்க. மாறன் என்பவரால் திருப்பி அனுப்பப்பட்ட 6,000க்கான செலவுத்தாள் தொடர்பில் பதிவுகள் இல்லை. ரைட், மேற்கூறப்பட்ட வழுக்களை திருத்துவதற்கான நாட்குறிப்பு பதிவுகள். என்ன செய்யணும்? வழுக்களை திருத்தல் எங்க நாங்க காட்டுவோம்? பொது நாளேடு. வழுக்களை திருத்தலுக்கான மூல ஏடு பொது நாட்குறிப்பேடு. பொது நாட்குறிப்பேடு பார்ப்போம். ரைட், முகந்தன் என்பவரிடம் கொள்வனவு 12,500 ஆனது மூல ஏட்டில் 12,000 என காட்டப்பட்டிருந்தது. ரைட், கொள்வனவு எப்படி காட்டிட்டாங்க? இங்க 12,000. சாரி, கொள்வனவு கணக்கு வரவு 12, கடன் கொடுனர் கட்டு கடன் கொடுனர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 12,000 காட்டுது. ஆனா எவ்வளவு வரணும்? 12,500. அப்ப குறைச்சு காட்டினதை கூட்டி கொள்றேன்னா என்ன செய்யணும்? அதே பதிவு குறைஞ்ச அமௌண்ட்டை வைப்பேன். எப்படி? கொள்வனவு கணக்கு வரவு 500, கடன் கொடுனர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 500. ஓகே, ரைட். 2வது, உரிமையாளர்னால் தனது சொந்த பணத்திலிருந்து வியாபாரத்தின் பிரயாண செலவுக்காக கொடுப்பனவு செய்யப்பட்ட 14,000 ஆனது பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. என்ன? விடுபடல் பதிவு. அப்ப விடுபடல் பதிவு செய்யக்குள்ள என்ன செய்வோம்? நாங்க புதுசா பதிவை வைக்கிற மாதிரி வைப்போம். ரைட், இங்க வர 2 பேர் யார் யாரு? பிரயாண செலவு கணக்கும் உரிமையாளர் சம்பந்தப்படுறது மூலதன கணக்கு. ரைட், பிரயாண செலவு காசு கொடுத்திருந்தா எப்படி பதிவு? பிரயாண செலவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. இதுவே உரிமையாளர் கொடுத்திருந்தா பிரயாண செலவு கணக்கு வரவு, மூலதன கணக்கு
செலவு உரிமையாளரின் உரிமையை அதிகரிக்கும். அப்ப பிரயாண செலவு கணக்கு வரவு 14,000, மூலதன கணக்கு செலவு 14,000. கிளியர்? ரைட். நெக்ஸ்ட், அருணிடம் கொள்வனவு 9,500 வருணிடம் கொள்வனவு 19,500 கொள்வனவு நாளேட்டில் சரியாக பதியப்பட்ட போதிலும் கூட்டுத்தொகை கொள்வனவு நாளேட்டில் சரியாக பதிஞ்சிருந்தா என்ன சிரிப்பாங்க? டோட்டல் அப்படின்னா அவங்களோட தனித்தனி கணக்குல சரியா வைத்திருக்கோம். டோட்டல் எடுத்து நாங்க எங்க பொதுப்பேரேட்டுக்கு கொண்டு போக்குள்ளதான் பிள்ளை. அப்ப என்ன? கூட்டுத்தொகை 39,000 காட்டியிருந்தா எப்படி காட்டிருப்பாங்க? கொள்வனவு கணக்கு வரவு 39,000, கடன் கொடுனர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 39,000 எங்களுக்கு பதிவு இருக்கும். ஓகே, கொள்வனவு வரவு 39,000, கடன் கொடுனர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 39,000 இருக்கும். ஆனா எங்களுக்கு எவ்வளவு வரணும்? ஆக்சுவல் அமௌண்ட் 29,000. அப்ப எங்களுக்கு இங்க 29,000 தான் வரணும்டா 10,000 ரூபாய் என்ன செஞ்சிருக்கிறேன்? கூட்டி காட்டிருக்கிறோம். அப்ப அந்த 10,000 ரூபாய் என்ன செய்வேன்? குறைச்சி கொள்ளுவேன். ஈஸி. நாங்க முன்னுக்கெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். சோ நான் மேலாலே இது சொல்லி கொண்டு போறேன். விளங்கும் என்று நினைக்கிறேன். இப்ப என்ன ஃபைனல் எஃபெக்ட்? 29,000 காணப்படும். ரைட். வாடகை வருமானமாக பெறப்பட்ட காசோலை 4,500 ஆனது காசு பெறுவனவு நாளேட்டில் 2 தடவை பதியப்பட்டிருந்தது. ரைட். காசு பெறுவனவு நாளேட்டில் 2 தடவை பதிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருக்கும்? எங்களோட பொது நாளேடுக்கு போக்குலையும் 2 தடவை அது போயிருக்கு. அப்ப எப்படி பதிஞ்சிருப்பாங்க? காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 9,000 2 தடவை டபுளா 4,500 2 தடவை பதிஞ்சிருப்பாங்க. அப்ப காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 4,500 9,000, வாடகை வருமான கணக்கு செலவு 9,000 இருக்கும். ஆனா எங்களுக்கு வர வேண்டும் எவ்வளவு? காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 4,500 ரூபாய், வாடகை வருமான கணக்கு செலவு 4,500 ரூபாய். அப்ப கூட்டி 15 குறைச்சு கூடத்துக்கு என்ன செய்வேன்? ரைட். அப்படியே எதிர்பதிவ வெப்பம். வாடகை வருமான கணக்கு வரவு 4,500 ரூபாய், காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 4,500 ரூபாய். அப்ப நாங்க பேலன்ஸ் பண்ணினோம்னா ஃபைனல் எஃபெக்ட் எங்களுக்கு தேவையான 4,500 ரூபாய் மட்டும் கிடைக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், பொறியின் இயலளவை அதிகரிக்க 15,000 பெறுமதியான உதிரிப்பாகம் பொறிக்கு பொருத்தப்பட்டது. இது பொறி பராமரித்தல் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. ரைட். 15,000 ரூபாயோட உதிரிப்பாகத்தை போட்டோன்னே என்ன நடந்திருக்கும்? எப்படி பதிவை பதிஞ்சிருப்பாங்க? காசு போனிச்சு 15,000 ரூபாய். அப்ப காசு கணக்கு செலவு 15,000, காசு கணக்கு செலவு 15,000, பொறி பராமரித்தல் கணக்கு வரவு 15,000. இப்படித்தான் பதிவு வச்சிருக்கிறாங்க. ஆனா இது என்னது? பொறியிட இயலளவை அதிகரிக்குது அப்படின்னா பொறியிட கிரயத்தை அதிகரிக்கும். அப்ப இது எங்க வரவு வைக்கப்படணும்? பொறி கணக்குல வரவு வைக்கப்படணும். அப்ப பொறி கணக்குல தான் எங்களுக்கு சரியான பதிவு வரணும் 15,000. எங்களுக்கு இப்ப வர வேண்டியது இங்க 15,000. அப்ப என்ன செய்யணும்? நாங்க எங்க காசு கட்டுப்பாட்டு கணக்கு எனிஹாவ் ஓகே, காசு கணக்கு செலவு இது சரி. இப்ப நாங்க என்ன செய்யணும்? இவங்கள முதல்ல கலட்டி இங்க கொடுக்கணும். இவ்வளவுதான் நாங்க செய்ய வேண்டிய வேலை. என்ன செய்வேன்? ஒரு பராமரித்தல் கணக்குல 15,000 ரூபாவை கலட்டுவோம். எப்படி? வரவுள் உள்ளவங்களை செலவு வெப்பம் 15,000. இவங்களை அப்படியே தூக்கி கொண்டு போய் எங்க கொடுப்பேன்? பொறி கணக்குல வரவு வெப்பம். ஓகே, அப்ப எப்படி பதிவு வரும்? பொறி கணக்கு வரவு, பொறி பராமரித்தல் கணக்கு செலவு. ரைட். மாறன் என்பவரால் திருப்பி அனுப்பப்பட்ட 6,000க்கான செலவுத்தாள் தொடர்பில் பதிவு இல்லை. பதிவு இல்லைன்னா என்ன அர்த்தம்?
புதுசா நாங்க பதிவை வைக்கத்தான் இருக்கிறோம். மாறனால திருப்பி அனுப்பப்பட்ட செலவுத்தாள் விற்பனை திரும்பல் யார்? அப்ப மாறன் யார்? எங்களுக்கு கடன் படுனர். அப்ப விற்பனை திரும்பலுக்கான இரட்டை பதிவை அப்படியே வைக்கத்தான் இருக்கு. எப்படி வைப்ப? கடன் படுனர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 6000, உட்திரும்பல் கணக்கு வரவு 6000. இவ்வளவு தான் எங்களுக்கான பதிவுகளாக காணப்படும். இது எப்படி காட்டுவேன்? ரைட், இந்த அறிக்கை எங்கட நாட்குறிப்பு பதிவேட்டு உட்பொது நாளேட மாதிரி. இதே எங்களோட இரட்டை பதிவுகளை என்ன செஞ்சிட்டோம்? ஒரு ஃபார்மட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். முதலாவது கொள்வனவு கணக்கு வரவு 500, கடன் கொடுனர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 500 குறைத்து பதிந்தது திருத்திய வகையில். விளம்பல் கட்டாயம். விளம்பலோட இருந்தா தான் 2 மார்க்ஸ், இல்லாட்டி இரட்டை பதிவுக்கு மட்டும் 1 மார்க்ஸ் கிடைக்கும். அந்த விளம்பலுக்கு 1 மார்க்ஸ் போகும். ஸோ அது ஏதோ அதுக்கான நரேஷனே எழுதுறது சரி, ஏதோ உங்களோட ஐடியாவே எழுதி வைங்க. அநியாயமா மார்க்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, இவ்வளவு தான். இதுதான் பரீட்சை மீதி வெளிக்காட்டா வழுக்கலாக காணப்படும். ஓகே, இன்னைக்கு முக்கியமான ஒரு மெயினான பார்ட் படிச்சேன். ரிஃபர் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் பரீட்சை மீதி வெளிக்காட்டும் வழுக்கல் பார்ப்போம். இது கொஞ்சம் கன்ஃபியூஷன். தொங்கல் கணக்குகள் வரும். ஸோ இதுல ஒரு 2-3 கணக்குகள் செய்வோம் என்று நினைச்சேன், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ற வரையும். அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி கணக்குகள் வந்தாலும் விளங்காட்டி வீடியோவை ரெஃபர் பண்ணக்குள்ள உங்களுக்கு விளங்கும் என்ன செய்யணும். பரீட்சை மீதி வெளிக்காட்டா வழுக்கலோட எங்களோட 4வது அந்த ஒரு பாரியளவான ஒரு சாப்டர் முடியுது. இது முடியறதோட நான் உங்களுக்கு இதை போடுறேன். பாஸ் பேப்பர்ஸ் 2-3 ஒரு கிளாஸ் எடுத்து பாஸ் பேப்பர்ஸ் 2-3 சும்மா பார்ப்பேன். அடுத்த யூனிட் தொடங்கும் போது பாஸ் பேப்பர்ஸ் 2-3ல பார்ப்போம் என்ன மாதிரி எங்களுக்கு இந்த யூனிட் 4ல கேள்வி வந்திருக்கேன். அடுத்த பாடம் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி, கணக்கீட்டு என்ன கருக்கள். ஆனா கேள்வி கட்டாயமா வார பார்ட். எம்சிக்யூல நிறைய இடத்தை பிடிக்கிற ஒரு பார்ட் இந்த கணக்கீட்டு என்ன கருக்கள், அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ். அது 4வது யூனிட் குயிக்கா பேசுறோம். அது முடியத்தான் உங்களுக்கு எல்கேஎஸ் சீராக்கங்கள், இருப்பு தொடர்பான சீராக்கங்கள், அதுக்கு அடுத்திருந்து சீராக்கங்கள் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, எல்கேஎஸ் கணக்கீட்டு நியமங்கள் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே எங்களோட அக்கவுண்டிங் போகும். கிளாஸஸ் சேர்த்துக்கொள்ளாதீங்க, ரெக்கார்டிங்ஸ் சேர்த்துக்கொள்ளாதீங்க. அப்பப்ப ரெஃபர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. ஓகே, இந்த கிளாஸை முடிப்பேன். தேங்க்யூ புலேல். ஜஸாக்கல்லாஹ்.